வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் தேர்ட் டேர்ம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 3.1ல் சம் 8 என்ன அப்படிங்கிறது என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். இது ஒரு மிட்-டேர்ம் டெஸ்ட் கொஸ்டினில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஃபைண்ட் த பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஹூஸ் சைடு இஸ் 8 சென்டிமீட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஸ்கொயர் இருக்குது, இந்த ஸ்கொயரோட சைடு வந்து எவ்வளவு? 8 சென்டிமீட்டர். இந்த ஸ்கொயர் ஷேப்போட ஏரியா என்ன, பெரிமீட்டர் என்ன அப்படின்னு என்ன செஞ்சுருக்கிறாங்க கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கலாமா? ஸோ எப்படி லைன் எழுதணும்? த பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a. ஸோ இப்படி நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணணும். த பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4a. 4 இன்டு ஏயோட வேல்யூ எவ்வளவு? 8. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 32 சென்டிமீட்டர். ஸோ பெரிமீட்டர் எழுதும்போது பெரிமீட்டர் கண்டுபிடிக்கும்போது அந்த யூனிட்டு எந்த சேஞ்சுமே ஆகாது. சென்டிமீட்டர் இருந்தால் சென்டிமீட்டர், மீட்டர் இருந்தால் மீட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்போ பெரிமீட்டர் என்னன்னு நினச்சிஞ்சாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர், அடுத்த சென்டென்ஸ் எப்படி எழுதணும்னா த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னு எழுதலாம் அல்லது ஏ இன்ட்டு ஏன்னு எழுதலாம், ரெண்டுமே சேம் தான். அப்போ 8 இன்ட்டு 8, 8 இன்ட்டு 8 எவ்வளவு? 64. இங்கே தான் கவனமாக இருக்கணும் யூனிட் எழுதும்போது. சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியா கண்டுபிடிக்கும் போது சென்டிமீட்டர் இருந்தால் சென்டிமீட்டர் ஸ்கொயர், மீட்ரு இருந்தால் மீட்ரு ஸ்கொயர். அவ்வளோதான். ரெண்டுமே நம்ம என்ன செஞ்சாச்சு, என்னெல்லாம் கண்டுபிடிக்க சொன்னாங்களோ அந்த ரெண்டும் நம்ம என்ன செஞ்சாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.